ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல் பீடட் பேட்டர்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு பிக் பீட் ஒன்று தேவை, அப்புறம் ஸ்மால் பீட்ஸ் தேவை. ஸோ இது வந்துட்டு டோன் கோல்ட் டோனில் இருக்குது. பட் நீங்கள் சில்வர் டோன் ஒரு எனி அதர் ஆன்டிக் ஃபினிஷ் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பேட்டர்ன் வந்துட்டு ட்ரா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லீவில் கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்கும். பிரைடல் சாரீஸ்க்கு ஆப்டாக இருக்கும் இந்த டிசைன் ஃபார் பிரைடல் பிளவுசஸ். ஸோ நீடில் சைஸஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக இங்கே ரெஃபரன்ஸ் பிக் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்துட்டு நான் என்னோட நீடில் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப தின்னானது. இதில் வந்து சீவிங் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அது ஒரு லைன் போட்டு நாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 லைன் இருக்குது, டபுள் த்ரெட் இருக்குது, டிப்பில் வந்து நாட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் என்னோட மெட்டீரியலை கீழேருந்து மேலே எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் ஐம் ஆடிங் மை big bead. If suppose you have a flat bead, that is well and good, but if not you can use this round bead itself. So round bead போட்டு அதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அந்த இடத்துல நீடில் கீழே கொடுங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும்னா இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ பிக் பீட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஒர்க் நல்லா செக்யூர்டாக இருக்கும், ரொம்ப நாள் வரும். ஈஸியாக வந்துட்டு உங்களோட பீட் பிஞ்சிட்டு வராது. ஸோ இப்போ செகண்ட் நாட் போட்டு பின்னாடி நான் நாட் பண்ணிக்க போகிறேன், செகண்ட் ஸ்டிச் போட்டுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பீட்ஸ் ஆட் பண்ணோம், அதுக்கு என்னோட நீடில் வெளியில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் வந்து கவுண்ட் பார்த்தீங்கன்னா 9 கவுண்ட், லைக் 9 ஸ்மால் பீட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ கவுண்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி மோட்டிவ்ல நீங்கள் கவுண்டிங் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனா வந்து டிசைன் மாறிடும். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நெக்லைன், குர்தா நெக்லைன், தென் ஸ்லீவ்ஸ்க்கு மோட்டிவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ எந்த இடத்துல த்ரெட்டு வெளியில் வந்ததோ அந்த இடத்துல நீங்கள் உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ 9 கவுண்ட் இருக்குதுல, அது கரெக்டாக எண்ணிக்கோங்க. இப்போ நீடில் கீழே கொண்டு போயிடுங்க. இப்போ இதுக்கு ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போ நீடில் எங்கே கீழே போயிருக்கோ அதுக்கு தள்ளி மேலே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மேலே வெளியில் எடுத்துக்கிறேன். சின்ன நீடெல்லாம் கோர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு லைன் த்ரெட்டு, அதை லூப் பண்ண மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்டிங் ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. ஸோ ஒரு 4 ஹோல்டிங் ஸ்டிச் போடுறோம் இந்த பேட்டர்னை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நாட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். நாட்டிங்கில் நீங்கள் பார்த்து பின்னாடி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்டிங் ஸ்டிச். இது மாதிரி ஹோல்டிங் ஸ்டிச் வந்து 4 போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பேட்டர்னுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தள்ளினீங்கனாலும் வராது, மேலே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பேக் சைடில் நல்லா டைட் நாட் போட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களோட ஸ்லீவ்ஸில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு அதனுடைய மீட்டிங் பாயிண்டில் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தென் நெக்லைனில் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிளவுஸ் நெக்லைன்ஸ், குர்தா நெக்லைன்ஸ்க்குலாம் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் சிம்பிளாக இந்த பீட்ஸை வச்சு போட்டிங்கனாவே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். இதில் எதுவும் ஜர்தோசியோ வேறு எந்த த்ரெட்டுமே யூஸ் பண்ணல. ஈஸியஸ்ட் மோட்டிவ் தட் கேன் பி யூஸ்ட் போத் இன் நெக்லைன் அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்லீவ்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, இந்த ஐடியா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.